அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாதகருடைய தந்தைக்கு 2 திருமணம் கண்டுபிடிப்பது எப்படி. என்னுடைய ஸ்டைல சொல்லணும் என்றால் எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். நான் ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பணம் கட்டி படிக்கக்கூடிய ஜோதிட வகுப்பை விட ரொம்ப முக்கியமானது. நீங்கள் படிக்கும் பாடம் புத்தக ஜோதிடம். நான் சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்னுடைய அனுபவ ஜோதிடம். ஜோதிடம் என்பது கடல் மாதிரி, ஜாதகம் என்பது கப்பல் மாதிரி, ஜோதிடர் என்பது கேப்டன் மாதிரி, ஜாதக பலன் என்பது வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் சாப்பிட்டு வந்த கடல் வகை உணவு மாதிரி. அட, நம்ம டைலாக் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை பயன்படுத்துங்க. ஒரு ஜோதிடர் மற்றொரு ஜோதிடரிடம் பாராட்டு வாங்குவதை விட ஒரு ஜோதிடர் தன்னுடைய வாடிக்கையாளரிடம் வாங்கும் பாராட்டு தான் சிறந்த பாராட்டு. நம்ம எப்போவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்முடைய திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். உங்களை தேடி வந்த ஜோதிட தொழிலை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இது இறைவனுடைய தீர்ப்பு. அதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஜாதகருடைய டேடிக்கு 2 வைஃப். என்னது? ஜாதகருடைய டேடிக்கு 2 மேரேஜ். ஜாதகருடைய டேடிக்கு 2 லைஃப் பார்ட்னர் இருப்பது கண்டுபிடிக்கலாம். வாங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி குருவுடன் இருப்பது பெண் கிரகம் ராகு. 9ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் இருப்பது, 9ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் இருப்பது பெண் கிரகம் சுக்கிரன் புதன். புதன் பெண் கிரகத்துடன் இணையும் போது புதன் பெண் கிரகமாக மாறிவிடும். 9ஆம் அதிபதியை பார்க்கும் கிரகம் பெண் கிரகம் சந்திரன். சூரியன் தந்தையை குறிக்கும். சூரியனுக்கு முன் பின் இருப்பது பெண் கிரகங்கள். தந்தைக்கு நிச்சயம் 2 திருமணம் உண்டு, நோ டவுட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் பாவத்திற்கு திருமணஸ்தான அதிபதி சூரியன். நான் மறுபடியும் சொல்றேன், 9ஆம் பாவத்திற்கு திருமணஸ்தான அதிபதி சூரியன். 9ஆம் அதிபதி சனிக்கு சூரியன் வீடும் சூரியனும் தொடர்பு உண்டு. இதில் கால புருஷனுக்கு 9ஆம் அதிபதிக்கும் தொடர்பு உண்டு. பரிவர்த்தனைக்கு பின்பும் தொடர்பு உண்டு. 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி புதனுக்கு பெண் கிரகம் ராகுவும் சந்திரனும் தொடர்பு உண்டு. தந்தைக்கு 2 திருமணம் நிச்சயம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் பாவத்திற்கு திருமணஸ்தான அதிபதி சூரியன். 9ஆம் அதிபதி சனிக்கு சூரியன் வீடும் சூரியனும் தொடர்பு உண்டு. 9ஆம் அதிபதி சனியும் சூரியனும் பெண் ராசியில் உண்டு. 9ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் பெண் கிரகம் ராகு உண்டு. 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய்க்கு பெண் கிரகம் சந்திரனும் புதனும் தொடர்பு உண்டு. தந்தைக்கு நிச்சயம் 2 திருமணம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2இல் சர்ப்பம் இருந்து சர்ப்பத்திற்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சூரியன் சனி. இந்த இருவரும் லக்னத்தில் பரிவர்த்தனை இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் 2 திருமணம் செய்த நபர் நிச்சயம் உண்டு. 9ஆம் பாவத்திற்கு திருமணஸ்தான அதிபதி குரு. 9ஆம் அதிபதி புதனுக்கு திருமணஸ்தானத்தில் குரு. 9ஆம் அதிபதியும் சூரியனும் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும்
தொடர்பு உண்டு. பெண் ராசியில் தொடர்பு உண்டு. மேலும் 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி சனி பெண் கிரகம் ராகுவுடன் உண்டு. தந்தைக்கு நிச்சயம் 2 திருமணம் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி செவ்வாய்க்கு புதனும் தொடர்புண்டு. புதன் வீடும் தொடர்புண்டு. புதனுடைய மூல திரிகோண வீடும் தொடர்புண்டு. பெண் ராசியும் தொடர்புண்டு. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குருவுக்கும் புதன் வீடு தொடர்பு உண்டு. மேலும் 9ஆம் அதிபதி செவ்வாய்க்கு திரிகோணத்தில் பெண் கிரகம் ராகுவும் சந்திரனும் தொடர்பு உண்டு. 9ஆம் அதிபதிக்கு திரிகோணத்தில் பெண் ராசியும் தொடர்பு உண்டு. தந்தைக்கு நிச்சயம் 2 திருமணம் உண்டு. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.